ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 4th யூனிட் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ அதில் புக் பேக்கில் 12th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கால்குலேட் த நம்பர் ஆஃப் அன்பேர். அன்பேர்னா சிங்கிள் எலக்ட்ரான் அர்த்தம், சரிங்களா? அன்பேர் அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இன் டைட்டானியம் 3+, மேங்கனீஸ் 2+. ஸோ டைட்டானியம் 3+னா என்ன அர்த்தம்னா 3 எலக்ட்ரானா கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மேங்கனீஸ் 2+ அப்படின்னா 2 எலக்ட்ரானா கொடுத்துருக்கு, அதாவது வெளியே போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் கால்குலேட் த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட், அது மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து மியூ. ஸோ அதுக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் n இன்ட்டு n+1. ஸோ இவ்வளோதான் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது டைட்டானியம், அப்புறம் வந்து மேங்கனீஸ். டைட்டானியம் மேங்கனீஸ். இந்த டைட்டானியம் மேங்கனீஸுக்கு நீங்கள் அட்டாமிக் நம்பர் தெரியணும். பாருங்க, டைட்டானியத்துக்கு வந்து 22 இருக்கு, பார்த்தாலே தெரியும். டைட்டானியத்துக்கு வந்து 22 இங்கே இருக்கு டைட்டானியம். அடுத்த மேங்கனீஸுக்கு வந்து 25. இது ஞாபகம் வைக்கணும் அட்டாமிக் நம்பர். டைட்டானியம் 22, மேங்கனீஸுக்கு 25. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை தனியாக எடுத்து எழுதுங்க. ஸோ டைட்டானியம் அதோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 22. அதே மாதிரி மேங்கனீஸ் பார்த்தீங்க, மேங்கனீஸ் அதோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 25. இப்போ இதில் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்? முதல்ல நார்மலாக இப்போ டைட்டானியம் 3+லாம் எழுதலை, வெறுமனையாக டைட்டானியம் மேங்கனீஸ் அதுக்கு எழுதுகிறோம். அதுக்கு அட்டாமிக் நம்பர் பார்த்தாச்சு. தெளிவாக கவனிங்க, தெரியாதவங்க கூட இதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முதல்ல தெரிய வேண்டியது ஆஃபா பிரின்சிபிள். ஸோ ஆஃபா பிரின்சிபிள் பாருங்கள், இதுதான் ஆஃபா பிரின்சிபிள். இந்த 1s 2s எல்லோ கலரில் இருக்கிறத லைனாக அழகாக எழுதிருங்க. ஸோ 1s 2s 3s 8s வரை எழுதிருங்க. அப்புறம் 2p-லேருந்து 7p வரை எழுதிருங்க. 3d-லேருந்து 6d, 4f 6f இப்படி ஆர்டராக எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் இப்போ டைட்டானியம் வந்து டைட்டானியத்துக்கு 22ன்னு பார்த்தோம். நம்ம எலக்ட்ரான் எப்படி ஃபில்லப் ஆகும்? 22 எலக்ட்ரான், 22 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஃபில் ஆகணும். இப்போ இதில் 2 ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் கோடு வழியாக போயிட்டு பிளாக் கலர் லைன் வழியாக இப்படி தான் வரும். இப்படி வந்து மறுபடியும் இதில் 2, எஸ்ஸில் 2 தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஸோ 2 திரும்ப இது வழியாக வந்து மறுபடி இப்போ பியில் உட்காரும். பியில் வந்து 6 எலக்ட்ரான் உட்காரலாம், இருக்கலாம். அப்போ 6. நெக்ஸ்ட்டு 3sல 2 தான் இருக்க முடியும் எஸ்ஸில். அடுத்தது திரும்பியும் 3pல 6 இருக்கலாம், 4sல 2, மறுபடி 3d. இப்போ கவுண்ட் பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரணும்? 22 வரணும் இல்லையா? 22 இருக்குன்னு இப்போ எவ்வளோ போட்டிருக்கீங்க நீங்கள்? 2, 4, 10, 12, 18, அப்புறம் 20 வரை போட்டீங்க, சரிங்களா? இப்போ 20, அப்போ டியில் எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது, 3d 2. இதை தான் நீங்கள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனாக எழுத போகிறீங்க. எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், இங்கே உள்ளது தான். 1ல் எத்தனை இருக்குது? 1s2. அதேமாதிரி 2sல எத்தனை இருக்குது? 2s2. ஃபில்லப் ஆனதை எழுதுறீங்க. அப்படியே வந்து அடுத்தது 2p6, 3s2. அப்படி வந்து திரும்ப 3p6, 4s2, தென் 4s2க்கு அப்புறம் 3d2. இதுதான் இந்த எலக்ட்ரானுடைய கான்ஃபிகரேஷன், நார்மல் டைட்டானியம். இதை நான் இங்கே எழுதிக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? டைட்டானியம் 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரான் போகணும். டைட்டானியம் 3+ அப்படிங்கும்போது 3 எலக்ட்ரான், டியிலிருந்து 2 எலக்ட்ரான் போயிடும், எஸ்லேருந்து 1 எலக்ட்ரான் போயிடும். அப்போ மீதி உள்ளதை எழுதுங்க. 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s1. ஸோ இதான் டைட்டானியம் 3+ எலக்ட்ரானுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், சரி, எலமெண்ட்ஸோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். ஸோ அதாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணுறோம். இதில் எஸ்ஸில் 4s2 கம்ப்ளீட்டாக போயிடும், அப்போது 4s2 வராது.
ஸோ இந்த இடத்துல கவுனிங்க 4s2 கம்ப்ளீட்டாக போயிடும். அப்போ மீதி 3d, இதில் 2 எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ 3d1 மொத்தம் 3 எலக்ட்ரான் போகணும். 3 எலக்ட்ரானில் வந்து 4s2ல் 2ம் 3dயில் 1ம் போகுது. அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதுதான் டைட்டானியம் 3+. ஸோ அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னு சொல்லியாச்சு. இதில் நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் வந்து லாஸ்ட் செல்லு தான் பார்க்கணும். அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. 3Dயில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 1. இந்த எண்ணுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன போடணும்? 1 போடணும். ஸோ 1 1+2 வந்து 3 வரும். அப்போ √3யோட வேல்யூ வந்து 1.732 போர் மேக்னட்ரான். ஸோ பிஎம் மீன்ஸ் போர் மேக்னட்ரான். போர் மேக்னட்ரான். அதுக்கு நான் ஸ்பெல்லிங் வேணால் காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த போர் மேக்னட்ரான் ஸ்பெல்லிங் பார்த்துக்கிடுங்க. போர் மேக்னட்ரான் அந்த பிஎம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ மேங்கனீஸ், அதே மாதிரி மேங்கனீஸுக்கு நீங்கள் எழுதணும். இதே மாதிரி எழுதுங்க மேங்கனீஸுக்கு. ஸோ மேங்கனீஸுக்கு எவ்வளோ சொன்னேன்? அட்டாமிக் நம்பர் 25. அப்போ இதே மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா, ஸோ மேங்கனீஸுக்கு வந்து Mn 25. அப்போ எலக்ட்ரான் எப்படி ஃபுல்லப் ஆகும்? ஸோ இந்த இடத்துல 2, அப்புறம் இப்படி வந்து இந்த 2sல 2, மறுபடியும் 2pல 6. அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 2, அடுத்து 3pல 6, 4sல 2, மறுபடி 3Dயில் கவுண்ட் பண்ணிக்கிடுங்க. இது வரைக்கும் 25 தவிர நம்ம போடக்கூடாது. ஸோ இது வரைக்கும் 2, 4, 10, 18, 20 போட்டோம். அப்போ 3D 5 வரும். 3Dயில் 5 வரும். ஸோ இதை நான் இங்கே எழுதுகிறேன். மேங்கனீஸ் 25க்கு நார்மலாக எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறேன். ஆஃபா பிரின்சிபிள் யூஸ் பண்ணி. ஸோ 1s2, 2s2, தென் 3s2, 2p6, அப்புறம் 3s2, 3p6, 4s2, 3d5. இதுதான் அதில் உள்ளது. இதை வரிசையாக எழுதிட்டு வரேன். 1s2 முதல்ல எழுதுகிறேன், அடுத்து 2s2. இந்த வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது மேங்கனீஸ் 25. மேங்கனீஸ் 25. இது மேங்கனீஸ் 2+ நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மேங்கனீஸ் 2+ எப்படி மாறும்? 2 எலக்ட்ரானை கொடுத்தா மேங்கனீஸ் 2+, 23 ஆயிரும். இப்போ இதில் எந்த எலக்ட்ரான் போகும்? 1s2, 2s2, 3s2, 2p6, 3s2, 3p6, இந்த 4s2 போயிடும். 3Dயில் 1. அப்போ 3d4. சரி, மேங்கனீஸுக்கு 2+னால 2 எலக்ட்ரான். அப்போ 3s2 மட்டும்தான், சாரி 4s2 மட்டும்தான் போகும். இந்த d5 வந்து அப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் Mn2+க்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த Mn2+க்கு எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்தது. இதில் நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் லாஸ்ட்டாக பாருங்கள். இதுதான் 5 நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் இருக்குது. நம்பர் ஆஃப் அன்பேர் எலக்ட்ரான் 5. 3d5 வந்து இப்படி தான் போடுவாங்க. அந்த அன்பேர் எலக்ட்ரான் எழுதுறது தெரியணும். 3d5 மட்டும் எழுதி காட்டுறேன். ஸோ டியில் 1, 2, 3, 4, 5. ஸோ இதில் எலக்ட்ரான் இப்படி தான் ஃபில்லப் ஆகும். 1, 2, 3, 4, 5. அப்போ 5 அன்பேர் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ 5 அன்பேர் எலக்ட்ரான். இப்போ நம்ம எண்ணுக்கு பதிலாக 5 போட்டீங்க அப்படின்னா 35 வரும். 35க்கு நீங்கள் ரூட் எடுக்கும்போது 5.92 வரும். ஸோ போர் மேக்னட்ரான் 5.92. இதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம் இப்படி நிறைய இருக்குது. இதில் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் இதே மாதிரி இந்த இது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும்? இந்த பாக்ஸ் போடலாம். இந்த பாக்ஸில் உள்ளதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.